ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜஸ் ஃபிலிம் அவன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீரதீர சூரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட மூவி ரிவ்யூஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா மியூசிக் ரிவ்யூஸ் கூட நம்ம சேனலில் போடுவோம். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. வீரதீர சூரன் ஃபிலிம் பை எஸ்யூ அருண்குமார். முதல்ல நம்ம டேரக்டர்லேருந்து போவோம். படம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணலாம், இதுக்கு முன்னாடி இவர் என்ன படம் எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. திரும்பி பார்த்தா சித்தா. சித்தா எடுத்தவரா இந்த வீரதீர சூரன் படத்தை எடுத்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். சித்தா பார்த்துட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி இவர் என்ன படம் எடுத்திருக்காரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சேதுபதி. சேதுபதி எடுத்தவரா சித்தா எடுத்தாரு அப்படின்னு தோணும். சேதுபதி பார்த்துட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி இவர் என்ன படம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணையாரும் பத்மினியும். ஏன்டா அந்த படத்த எடுத்தவரா இப்படி ஒரு படம் எடுத்தாரு, இந்த படத்த எடுத்தவரா அப்படி ஒரு படம் எடுத்தாரு அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் நடுவுல சிந்துபாத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. பட் நீங்க பண்ணையாரும் பத்மினியும் பார்த்தீங்கன்னா, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சேதுபதி நல்லாருக்கும். சித்தா சொல்லவே வேணாம். இப்போ வந்து வீரதீர சூரன். இந்த படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட்டு நம்ம டைரக்டர பத்தி பேசிட்டோம். படத்துக்குள்ள வருவோம். அதுக்கு முன்னாடி விக்ரம். விக்ரம் வீரதீர சூரன்ல எப்படி பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப கேஷுவலா பண்ணிட்டு போயிட்டாரு. விக்ரம் நமக்கு தெரியும் எப்பவுமே ரொம்ப எஃபோர்ட் போட்டு நெறைய படங்கள்ல ரொம்பவுமே இன்வால்வ் ஆகி நெறைய விஷயங்கள் பண்ணுவாரு. இந்த வீரதீரன் சூரன் பார்க்கும்போது, நீங்க ஏன் சார் அவ்ளோ எஃபோர்ட் போடுறீங்க? அவ்ளோ வெயிட்ட ஏத்தி இறக்குறது, வேஷம் போடுறது, உடம்ப அவ்ளோ வருத்திக்கிட்டு ஏன் இவ்ளோலாம் நீங்க நடிக்கிறீங்க? அப்பலாம் பண்ண வேணாம். சிம்பிளா இந்த மாரி ஒரு படத்த நடிச்சுட்டு போங்களேன். அப்படின்ற மாரி நமக்கு தோணும். ஏன்னா, அவ்ளோ கேஷுவலா ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த சப்ஜெக்ட்ட. அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யா வந்து ரீசென்ட் டேஸானா கொஞ்ச நாளா சில படங்கள வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு போலீஸாவே வந்துட்டு இருக்காரு. ஒரு தெலுங்கு படத்தில கூட ரீசென்ட்டா அந்த ரோல் ப்ளே பண்ணாரு. அப்புறம் மாநாடு. அப்புறம் அந்த மாரி ஃப்ரீக்வென்ட்டா அந்த மாரி வந்துட்டே இருக்கு. இந்த படத்தில இவரு இந்த ரோல ப்ளே பண்றாரு அப்டின்னோனே, எனக்கு லைட்டா டவுட்டா இருந்துச்சு. என்னடா இது ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கு. என்ன ஒரு மாறுபட்ட இத இதில காட்டப் போறாரு அப்டின்ற மாரி. பட் அது கொஞ்சம் கூட சலிக்காம நடிப்பு அரக்கன் அப்டின்றத வந்து படத்தில ப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்புறம் துஷாரா இவங்க எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நெறையா ரோல்ஸ் வந்து டிஃபரெண்டான வகையில ப்ளே பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா அது செட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படத்துல. இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா, சுராஜ் அவர் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு மலையாள ஆக்டர். அவரோட படங்கள் மலையாளத்துல நெறையா பார்த்துருக்கேன். தமிழுக்குள்ள வரும்போது அத எப்படி அவர் ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அவர் அடையாளமே தெர்ல. பக்கா மதுரக்கார மாரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. படத்தோட பிளாட் பார்த்தீங்கன்னா, ஒன் டே நைட்டு நடக்கிறது தான். அது போக சில பேக் ஸ்டோரீஸ்லாம் இருக்கு. படம் நான் தியேட்டருக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கேன். படம் சென்சார் சர்டிஃபிகேட்ல இருந்து உள்ள தான் உட்கார்ந்துருக்கேன். ஆனா படம் ஆரம்பிச்சோனே எனக்கு ஒரு டவுட்டு. படம் என்னடா இப்ப தான் ஆரம்பிச்சதா? இல்ல முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிருதா? அப்படின்ற மாரி. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து ஒரு கன்டினியூட்டில இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஓ! ஆமால்ல இது வந்து ஒரு ப்ரீக்வல்ல அப்படின்னு. சாரி சீக்வல். ப்ரீக்வலா, சீக்வலான்னு நீங்க இந்த படத்த பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா, அவங்க ரிலீஸ் பண்ணும்போதே பார்ட் 2ன்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்றாங்க. இது ஒரு புதுவிதமான ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஆனா, இத பார்ட் 1ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அது ஓகேவா தான் தெரிஞ்சிருக்கும். சரி ஒரு புது யுக்திய கையாளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். படம் ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி நெறைய சீன்ஸ் நடந்திருக்கு. இதுலருந்து கட் ஆயி கன்டினியூவா நடக்கிற மாரி இருக்கு. பின்னால என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இதுலருந்து கன்டினியூவா நடக்கிற மாரி ரொம்ப பரபரன்னு அப்படியே போயிட்டே இருக்கு. ரொம்ப இன்டென்சிவா போச்சு படம். ஸ்டார்ட்டிங் ஒரு 20 நிமிஷமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. இவங்க டிஓபி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஷாட்ஸ்லாம் நைட்டு இவங்க ஷூட் பண்ணது தான் நெறையா ஷாட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரொம்பவுமே ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சும்மா அந்த மதுரைனா, மதுரையில வந்து செலிப்ரேஷன், அந்த ஸ்லாங்கு, அருவாளு அத மட்டுமே காட்டாம, மதுரைனா மக்கள்லாம் எவ்ளோ இதா இருப்பாங்க. அதெல்லாம் அந்த டிஓபிலயே வந்து சூப்பரா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்பவுமே புடிச்சிருந்துச்சு. அப்புறம் படத்துல யூஸ் பண்ற வெப்பன்ஸு, அதுக்கு இவங்க பேர் வச்சிருக்கிறது, அதெல்லாம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து ஹை மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறையா அங்கங்க சொருகியிருக்காங்க. அது வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். படம் என்ன ஜான்ரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா, லவ் போர்ஷன்ஸுமே வந்து அவ்ளோ சூப்பரா காமிச்சிருக்காங்க. இதுல அங்கங்க பிச்சு பிச்சு அப்படிலாம் இல்ல. ஸ்டார்ட்டிங்லயே ஒரு சாங் வரும். அதுலயும் வந்து அவங்களோட மொத்த லவ்வுமே வந்து அவங்க எலாபரேட் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்பவுமே புடிச்சிருந்துச்சு. ஹீரோயின் வந்து அவங்களுக்கு பிளவுஸ் ஏதோ தைக்கிறதுக்கு அளவு பார்க்க போவாங்க. அங்க அளவு பார்க்கறதுக்கு வந்து மெஷர்மென்ட் டேப் எடுத்து அவங்க மெஷர் பண்ணுவாங்க. இவரு போயிட்டு அத டேப் தூக்கி ஓரமா வீசிட்டு எல்லாத்தையுமே எழுதிட்டு வந்துருவாரு. அந்த சீன் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஓ! இவங்க இப்படி அந்யோன்யமா இருக்காங்களோ! அப்படின்ற மாரி ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சாங் தான். அந்த சாங்ல மான்டேஜ் போட்டு அதான் லவ்வ வந்து சூப்பரா எலாபரேட் பண்ணியிருந்தாங்க. அது போக அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்ணு முன்னால வந்து நிறுத்திட்டே இருந்தாங்க. ஹீரோக்கு குடும்பம் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாரி
வில்லனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். அந்த ஊர்ல இருக்க பெரியவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும். போலீஸ்காரனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். அதுவும் இல்லாம அந்த ஊர்ல நார்மலா எவனால ஒரு பிரச்சனை உண்டாகுதோ, அவனுக்குமே ஒரு குடும்பம் இருக்கும். இந்த குடும்பம்ன்ற ஒரு விஷயத்த வந்து சூப்பரா போர்ட்ரை பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. எட்ஜ் ஆஃப் த சீட் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரியும் இல்லாம, சும்மா ரிலாக்ஸா உட்காந்து படத்தையும் பார்க்காம, 2த்துக்கும் நடுவுல அந்த மீட்டர புடிச்சு சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு டைரக்டர். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. பாம் பிளாஸ்ட்டு, கன்னு, கத்தி, அப்புறம் பெரிய அருவாளு, அ பிஜிஎம்லாம் போட்டு பின்னாடி 2, 3 வேன, ஜீப்லாம் தெறிக்க விட்டு ஸ்லோ மோல நடந்து வருது. இதெல்லாம் படத்துல இருந்தாலுமே அது எதுவுமே இங்க மாஸ் மூவ்மெண்ட்ஸா அவங்க வந்து முன்னிலைப்படுத்தி காட்டல. சும்மா விக்ரம் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராயரோட ஒரு மஞ்ச பைய வச்சுட்டு கேஷுவலா நடந்து வருவாரு. அது அவ்ளோ மாஸா இருந்துச்சு. ஏன்னா, அந்த சீன வந்து அவங்க ரொம்ப ஷார்ப்பன் பண்ண விதம் அப்படி. சும்மா ஏனோ தானோன்னு பேசுறாங்க, சண்ட போடுறாங்க, பிளாஸ்ட் ஆகுது, ஸ்லோமோ போட்டு பிஜிஎம் போட்டு நடந்து வரோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி, டயலாக் மூலியமாவும், ஸ்க்ரீன் பிளே மூலியமாவும் ரொம்ப சூப்பரா ஒரு சீன வந்து ஷார்ட் பண்ணி, பண்ணி கடைசியில அது ஸ்லோமோவே இல்ல. ஆனா, அந்த இடத்துல வந்துட்டு தியேட்டர்ல அவ்ளோ கிளாப்ஸு அந்த பிஜிஎம்க்கும் பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருந்துச்சு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம யூசுவலா பார்க்குற இப்போ ஒரு ட்ராக் இருக்கு. அந்த ட்ராக்ல வந்து ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. அப்படியே விண்டோ சீட் ஓரமா உட்காந்து நேச்சர ரசிச்சுட்டு வரோம்னா, அது நல்லாருக்கும். யூசுவலா நான் படம் பார்க்குறத அப்படி நான் கம்பேர் பண்றேன். ஓகே, ஒரு ட்ராக்ல ஒரு ட்ரெயின் ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. அதே ட்ராக்ல ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் வந்தா என்ன ஆகும்? அத நம்ம வந்து யோசிச்சிருக்கவே மாட்டோம். 2ம் கிளாஷ்னா வெடிச்சிரும். ஆனா 2மே கிளாஷ் ஆகுறதுக்கு முன்னாடி அத எப்படி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. அ அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இந்த ஒரு சைடு மட்டுமே நம்ம நெறைய படங்கள்ல பார்த்துட்டே இருப்போம். அந்த 2 சைடும் சேர்ந்து நடுவுல ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னா, எப்படி அத ஹேண்டில் பண்றான்? எப்படி அத சமாளிக்கிறான்? அந்த விசுவாசம், அதுவும் இல்லாம குடும்பத்துக்காக காப்பாத்தணும், குடும்பத்த பார்க்கணும் அப்படின்றது இந்த 2த்துக்கும் நடுவுல மாட்டிட்டு எப்படி அத ஹேண்டில் பண்றான் அப்படின்றத சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து எனக்கு ரொம்பவுமே புடிச்சிருந்துச்சு. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில இதுக்கு முன்னாடி இந்த மாரி எப்ப பார்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம கேட்டா, மைண்ட்ல எதுவுமே சடனா வரல. ஸோ அந்த விதத்தில பாராட்டணும். ஃபைனலி படத்தோட மியூசிக் ஜிவி பிரகாஷ் குமார். அது என்னன்னு தெரியல. அவர் என்னதான் பண்ணாலுமே, அது வந்து பெருசா பேசப்பட மாட்டேங்குது. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ரிவ்யூல சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இதே ஜிவிக்கு பதிலா அந்த இடத்துல வேற யாராவது பண்ணியிருந்தா, "ஏய் இவருப்பா, இவருப்பா" அப்படின்னு அவர் பேருக்காகவே அ அது எல்லாரும் தூக்கி கொண்டாடியிருப்பாங்க. ஆனா ஜிவின்னு வரும்போது, ஜிவின்னு இல்ல மத்த மியூசிக் டைரக்டர் யாரா இருந்தாலும் அப்படிதான் அப்படியே அமுங்கிருது. ஏன்னு தெரியல. ஜிவி இதுல வந்து எப்படி பண்ணியிருக்காருன்னா, சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரும் ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்ன்னு தான் சொல்லணும். பிஜிஎம் வந்து அருமையா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் 1, பார்ட் 2 இதுவே ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு. படத்துக்கு தேவையோ இல்லையோ, அந்த 3 மணி நேரம் படத்த 4 மணி நேரம் படத்த ட்ரிம் பண்ணி 1 1/2 மணி நேரமோ, 2 மணி நேரமோ வச்சு ஒரே பார்ட்ல கூட முடிக்கலாம். ஆனா, இப்பலாம் வந்து அத ட்ரெண்ட் மாரி பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்ற மாரி ரொம்ப போயிட்டுருக்கு. அது நான் தமிழ்லன்னு சொல்லல. டோலிவுட்ல பார்த்தா அப்படின்னு தான் போகுது. பாலிவுட்ல பார்த்தா அப்படிதான் போகுது. ஹாலிவுட்லயே வந்துட்டு இப்பலாம் அப்படி மோஸ்ட்லி பண்றதில்ல. ஏதாவது ஒரு பெரிய இதுக்கு தான் வந்து தேவைப்படுதுன்றதுக்காக தான் வைக்கிறாங்க. இங்கலாம் தேவை இருக்கோ இல்லையோ, லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, சில படங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் எப்படி ஓடுச்சு? எப்படி அவ்வளோ கலெக்ஷன் அடிச்சுச்சுன்னே எனக்கு தெர்ல. அந்த மாரி இந்த படத்த வந்து இப்ப பார்ட் 2ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம் பார்ட் 2வா இப்ப ரிலீஸ் பண்ணா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி ஒரு புது ஸ்ட்ராட்டஜி மாரி தான் இது. ஆனா, படம் முடிஞ்சு வெளிய வரும்போது, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது யோசிக்க மாட்டோம். ஏன்னா, இது பார்ட் 2ன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அடுத்து என்ன நடக்கும்? அந்த அடுத்த பார்ட் பார்க்கணுமே அப்படின்றது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈகரா இருக்கும். ஆனா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்தா என்ன? இதுல இவ்ளோ இது இருக்குல்ல, இது நடந்துருச்சுல்ல, ஓகே. அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியும் வரும். ஸோ, அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட இது பொறுத்து. நீங்க படம் முடிச்சு வெளிய வரும்போது, இது போதும்ப்பா, இது ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சுச்சு அவ்வளோதானே அப்படின்ற மாரியும் உங்களுக்கு தோணலாம். இல்ல இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க பார்ட் 1க்கு வந்து வெயிட் பண்ணலாம். பட் இது ரொம்ப குறை சொல்ற அளவுக்குலாம் இல்ல. தேவையானத இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சுட்டாங்க. வேணும்னா அந்த பார்ட் இனிமே வரும்போது பார்த்துக்கலாம். இல்லன்னா கூட விட்டுறலாம். ஒரு நீட்டான டெலிவரின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் படம் முடிஞ்சு வெளிய வரும்போது, அங்க ஒரு ஆன்டி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ட்டுருக்காங்க. "படமா இது? கதையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த கேரக்டர் யாருன்னு சொல்லல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. அது ஏன் சில பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சில பேத்துக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா, நீங்க போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு படம் புடிக்கும். எனக்கு இது சடனா என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, மதுரையில ஒரு ஜான் விக் இருந்தா எப்புட்றா இருக்கும்? அப்படின்ற மாரிலாம் தோணுச்சு. ஏன்னா, அப்படிதான் வந்து அந்த ஹீரோவ
கார்னர் பண்ண விதம் வந்து நல்லா இருந்துச்சு. ஓவரால் வந்து நீங்க பார்க்கலாம். நீட்டான ஒரு படம் தான். கோலிவுட் வந்து இன்னும் உயிரோட தான்டா இருக்கு அப்படின்னு அப்பப்ப சில நல்ல படங்கள் வந்து உள்ள ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் கோலிவுட்ட. அந்த மாரி இந்த படத்தையும் நம்ம வச்சுக்கலாம். நல்ல டெலிவரி, நல்ல படம். எஸ்.ஏ. அருண்குமார் சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒருத்தருக்கு வந்து இதுதான் சமைக்க தெரியும் அப்படின்னா, அவன் அதே ரிட்டர்ன் வேற வேற மாரி சமைச்சு அவங்களுக்கு குடுத்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துவான். ஒருத்தனுக்கு வந்து எல்லாமே சமைக்க தெரியும்னா, அது எப்படி அவன் எல்லாத்துலயுமே ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்பான்? அப்படின்ற மாரி தான் எனக்கு டவுட்டு. ஏன்னா, அவர் இதுக்கு முன்னால ஹேண்டில் பண்ண ஜான்ரா, இப்ப ஹேண்டில் பண்ணிட்டுருக்க ஜான்ராலாம் இப்போ காமனா ஒரு டைரக்டர் எடுத்துட்டீங்கன்னா, அவங்களோட ஜான்ரால அவங்க வந்து 100% அவங்களோட பெஸ்ட்ட குடுப்பாங்க. இவரு வந்து வேற வேற ஜான்ராவ ஹேண்டில் பண்றாரு. ஆனா, எப்படி இவரு பெஸ்ட்ட குடுக்குறாரு? அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இப்போ வரைக்கும் ஓடிட்டே இருக்கு. ஸோ, அந்த விதத்தில எஸ்.ஏ. அருண்குமார் வந்து பாராட்டியே ஆகணும். ஓவரால் டீம் ஒர்க்குமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு நல்ல படம், நீட்டான டெலிவரி, ஃப்ரீயா இருந்தா போய் பார்க்கலாம். வீர தீர சூரன். ஓகே. ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃப்ரீயா இருந்தா படம் பாருங்க. இல்ல படம் பார்த்திருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி எந்த படத்தோட ரிவ்யூ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அது வரப்போற படமா இருந்தாலும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடி 10, 20, 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமா இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் ஏஜிஎஸ்.